குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் கண் பார்வையை அதிகளவில் பாதிக்கக்கூடியதும், ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சால் இந்த கண் பார்வை இழப்பை தடுத்து நிறுத்தக்கூடியதும், அதே நேரம் காலம் கடந்து விட்டால் நிரந்தரமான கண் பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடியதுமான ஒரு நோய் நிலை தான் ஆம்பிளோபியா என்று சொல்லப்படுகின்ற லேசி ஐ. இந்த ஆம்பிளோபியான்றது இன்னொரு முக்கிய விடயமாக கருதப்படுது என்று சொன்னால், இது ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சு அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த கண் பார்வை இழப்பை தவிர்த்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இது ஒரு குறித்த வயது கடந்த பிறகு இது அடையாளப்படுத்தப்பட்டால் அப்போது ஏற்பட்ட அந்த பார்வை இழப்பு மீள பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட முடியாத நிரந்தரமான பார்வை இழப்பாகவே மாறிவிடும். கண் பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். பெரியவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பார்வைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இலகுவாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரையும் ஒரு குறித்த வயது வரை அவர்கள் இந்த பார்வை சார்ந்து எந்த விடயங்களையும் கூற முடியாத நிலை இருக்கும். ஆகவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த ஆரம்ப நிலையில் இந்த பிள்ளைகளுடைய கண்களில் ஏற்படுகின்ற வித்தியாசங்கள், அதே மாதிரி அவர்கள் செயற்பாடுகள் மூலமாக அவர்கள் பார்வை சார்ந்த பிரச்சனைகளை வச்சிருக்கிறார்கள் என்றதை ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சு உரிய வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விடயம்.